ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. இந்த பாப்பா வர இடம் தொடர்பா இன்னைக்கு நிறைய வினோதமான ஃபேக்ட்ஸை பார்க்க போகிறோம். நம்பர் 1 ஃபேக்ட், சில பொண்ணுங்களுக்கு இந்த பாப்பா வர இடம் 2 கூட அமைஞ்சிருக்கலாம். பாப்பா வர இடம் 2ஆ இருந்தாலும் அந்த 2 இடத்துலையுமே தாம்பத்தியம் பண்ண முடியும். மேலும் இந்த மாதிரியான பொண்ணுங்களால மாசமாகவும் முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா அடிக்கடி மிஸ்கேரியேஜ் நடக்கும். 2வது ஃபேக்ட், இந்த பாப்பா வர இடத்துல அதிகமா உச்சடையறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த கிளிட்டோரிஸ்ங்கிற பகுதி ஒரு ஐஸ்பர்க் உடைய டிப் மாதிரி இருக்கும். இந்த ஐஸ்பர்க் உடைய டிப் எப்படி இருக்குன்னு கூகுள்ல நல்லா சர்ச் பண்ணி பாருங்க. தாம்பத்தியத்துல ஆண்கள் தேட வேண்டிய முக்கியமான ஸ்பாட்டே அதுதான். அந்த இடத்த சரியா தீண்டிட்டாவே பொண்ணுங்களுக்கு அளவுக்கு அதிகமான உச்சம் ஏற்பட்டுரும். 3வது ஃபேக்ட், இந்த பாப்பா வர இடத்த நாமளா மெனக்கிட்டு கிளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுவே ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் கிளீனிங் ஆயிக்கும். நேச்சுரலா அப்படிதான் அமைஞ்சிருக்கு. ஆனா ஆண்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க மர்ம இடத்த கிளீன் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு நேச்சுரலா அப்படி அமையல. அடுத்து 4வது ஃபேக்ட், நல்ல அரவணைப்பும் ஆழமான தாம்பத்தியம் இருந்தா மட்டும்தான் இந்த பாப்பா வர இடம் கனியணும்னு அவசியம் இல்ல. பொண்ணுங்களுக்கு இந்த மூடேத்துற பேச்சை கேட்கும் போதும் லைட்டா தீண்டும் போதும் கூட இந்த பாப்பா வர இடம் ஈஸியா கணிஞ்சிரும். அடுத்து 5வது ஃபேக்ட், இந்த பாப்பா வர இடத்த ஒரு வெயிட் லிஃப்டிங்கா கூட மாற்ற முடியும். அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லானது. யாருக்கெல்லாம் இந்த பாப்பா வர இடத்துல இருக்கிற மசில் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்களாலாம் நீண்ட நேர தாம்பத்தியத்தை தாக்கு பிடிக்க முடியும். பொதுவா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலத்துல மார்னிங் நேரத்துல நல்லா நட்டுக்கிட்டு இருக்கும். ஆண்களுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் பொண்ணுங்களுக்கும் இந்த பாப்பா வர இடத்துல சேம் ஃபீலிங் இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து 7வது ஃபேக்ட், அதிக உச்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த ஜிங்கிற பகுதி எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறதில்ல. அவங்களெல்லாம் மோஸ்ட்லி தாம்பத்தியத்துல திருப்தி அடைய முடியாது. கடைசி வரைக்கும் ஏங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து கடைசி ஃபேக்ட், இந்த பாப்பா வர இடத்துல மோஸ்ட்லி நிறங்கிறது மாறிக்கிட்டே இருக்குமா. இந்த உதட்டால தீண்டும் போதோ அல்லது எக்கு தப்பா தாம்பத்தியம் பண்ணும் போதோ இந்த பாப்பா வர இடம் பிங்கிஷ்ல இருந்து லைட் ப்ரௌனா சேஞ்ச் ஆகுதான். ஒன்ஸ் தாம்பத்தியம் முடிஞ்ச பிறகு அது நார்மல் ஷேடுக்கு வந்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.